வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோ பாஸ் ட்ரிபிள். ஒரு ஆடியோ சிஸ்டத்துக்கு பாஸ் ட்ரிபிள் தேவையா? பாஸ் ட்ரிபிள்னால் என்ன ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் தேவையா இல்லைங்கிறத அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது ஆடியோ சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போது எப்படி இருக்கும் பொதுவாகவே ஒரு சிஸ்டம் ஆரம்பத்தில்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும். பிளாக் டயக்ராம் படம் போடுறேன். இது வந்து ப்ரீ ஆம்பிளிஃபையர், இது வந்து டிரைவர்லேருந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் வந்து பவர் ஆம்பிளிஃபையர், ஒரு கப்ளிங் டிவைஸ், தென் ஒரு ஸ்பீக்கர். இதுதான் டோட்டலாக ஒரு ஆடியோ சிஸ்டத்துடைய பிளாக் டயக்ராம். ஏஎஃப் ப்ரீ ஆம்பிளிஃபையர், ஏஎஃப் டிரைவர், இது ஏஎஃப் பவர் ஆம்பிளிஃபையர். இங்கே சிக்னல் உள்ளே வரணும். இந்த சிக்னல் வந்து என்னவும் இந்த ஓரளவுக்கு ஆம்பிளிஃபை ஆகும். அதுக்கப்புறம் இதில் ஓரளவுக்கு ஆம்பிளிட்யூட் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்களேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கே வரும்போது ஃபுல்லாக அது வந்து இங்கே இப்படி வரணும். அப்படின்னா அந்த கப்ளிங் டிவைஸ் மூலம் வெளியே வரணும். இதுதான் சிஸ்டம் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக. இதுதான் பிளாக் டயக்ராம். ஒரு ஆடியோ சிஸ்டம்னால் என்ன இருக்கும்? ப்ரீ ஆம்பிளிஃபையர் இன்புட் கொடுத்தாலும் சரி, அது இட்செல்ஃப் அதுவே ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி. இப்போது ரேடியோ எடுத்துட்டிங்களேன், அதுதான் ஃபஸ்ட்டு ஆடியோ சிஸ்டம். அது வரைக்கும் யாரும் எதுவுமே தெரியாது. நான் சொல்லலாம் 50 years பேக். ஓகே, அப்போது இதில் ஏஎஃப் இன்புட்டு, தென் டிரைவர் ஒரு சர்டன் லெவலுக்கு இந்த சிக்னலை மேக்ஸிமம் வால்யூம் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரோல் கூட்டி குறைக்கணும் இல்லையா, அதுக்கப்புறம் பவர் ஆம்பிளிஃபையர் இதெல்லாம் சேரும். ஒவ்வொரு சர்க்யூட்லேயுமே இந்த ப்ரீ ஆம்பிளிஃபையர் மாறும், டிரைவர் மாறும், கண்ட்ரோல் வேல்யூ மாறும், பவர் ஆம்பிளிஃபையர் மாறும். அதாவது தட் மீன்ஸ் இதுக்குள்ளே வரக்கூடிய டிரான்சிஸ்டர் இதெல்லாம் டியூப்ஸ் கூட வந்து இல்லையா, வால்வு ரேடியோ இப்படியெல்லாம் இருக்கும். இதில் இந்த அவுட்புட்டிலிருந்து இன்புட் இந்த இடத்துல இருந்து மறுபடி இன்புட்டுக்கு ஒரு சிக்னல் கொடுப்பாங்க. வால்வு ரேடியோவாக இருந்தால் ஏவிசின்னு பேர், ஆட்டோமேட்டிக் வால்யூம் கண்ட்ரோல். இப்போ அந்த வார்த்தையை இங்கே யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்தது என்ன வந்திருக்கு? ஏஎஃப். ஓகே, ஏஎஃப்சி ஆட்டோமேட்டிக் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல். ஃபேடிங் அப்படின்னு ஒரு கேரக்டர் உண்டு. அதான் அவுட்புட் வரும் பொழுது ரேடியோவில் ஃபஸ்ட்டு ரேடியோ, அதுக்கப்புறம் தான் இந்த மியூசிக்கல் சிஸ்டம்லாம். அப்போ ரேடியோவில் வரும்போது இந்த மாதிரி ஃபேடிங்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும், கூடி குறையும். அது குறையாமல் லெவல் கான்ஸ்டண்ட்டாக வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஏவிசி ஏஎஃப்சி இதெல்லாம் சர்க்யூட்ஸ். இப்போது வந்து ஃப்ளைபேக் அப்படின்னு வந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் கான்ஸ்டன்ட் சோர்ஸ் இன்புட் வரதுனால, ஏன்னா அப்போ வந்து ஒரு ஆண்டனா மூலியமாக தான் சிக்னல் ரிசீவ் ஆகும். டியூனிங் செக்ஷன், அதுக்கப்புறம் தான் இந்த ரிமைனிங் செக்ஷன்லாம் வரும். ஓகேவா? இப்போது இந்த சிஸ்டம் இல்லை. இப்போ பொதுவாக வந்து ஒரு ஆடியோ ஏஎஃப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய ரேஞ்ச் வந்து 20 to 20 கிலோ சைக்கிள்ஸ், 20 to 20K இதுக்குள்ளே தான் அடக்கம். அப்போ மட்டும் இல்லை, இன்றைக்கும் அதுதான், நாளைக்கு அதுதான். இந்த யூனிவர்சல் இருக்கிற வரைக்கும், நமக்கு இந்த காது இருக்குது இல்லையா, இந்த காது இருக்கிற வரைக்கும் இதுதான் ஃப்ரீக்வன்சி, இந்த 20 to 20K. இதை மாற்றவே முடியாது. இதை மாற்றணுன்னா காது மாற்றணும். ஓகேவா? நம்ம அமைப்பு அவ்வளோ தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன தான் டிஜிட்டல் சிக்னலாக இருந்தாலும் அது என்னவாக மாறி ஆகணும்? அனலாகாக மாறி ஆகணும். ஏன்னா நம்ம காது இதுதான் கேட்கும், இயர் இருக்கு இல்லையா, இந்த அனலாக் சிக்னலாக தான் கேட்கும். எப்பேற்பட்ட டிஜிட்டல் என்னென்னமோ சொல்கிறதுல புதுசு லேட்டஸ்ட்டாக வருது இல்லையா. மானா சொன்னாங்க ஸ்டீரியோ வந்துச்சு, 5.1, 5.2, 7.1, 7.2, 9.1, 9.2. டால்பி சிஸ்டம் எடுத்துட்டா ப்ரோலாஜிக்கல், அதில் என்னென்ன மாறுதல் இருக்குது எல்லாமே இருக்குல்ல. எது வந்தாலும் சரி அதெல்லாம் டிஜிட்டல். பட் ஃபைனலாக என்ன பண்ணியோன்னா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் டேக்கில் முடியும், இதில் தான் முடியும். ஓகே, சரி, இது அப்ளிகேஷன் வரும்போது நான் பார்த்துக்கலாம். இப்போ என்னென்னா ஆடியோ ஃப்ரீக்வன்சியோடைய ரேஞ்ச் வந்து 20 to 20 கிலோ சைக்கிள்ஸ். இதுக்குள்ளே தான் அந்த ஆடியோ ஃப்ரீக்வன்சியோடைய ஸ்பெக்ட்ரம் அடங்கியிருக்கும். அப்படி ஸ்பெக்ட்ரம்னா என்ன? இதுதான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆடியோ சிஸ்டம் ஒரு ட்ராக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ராக்கில் இருந்துச்சுன்னா அதை 3ஆக பிரிச்சுருப்பாங்க இந்த மாதிரி. இது வந்து ஏஎஃப்,
ஏஎஃப்பில் இது வந்து லோ ஃப்ரீக்வன்சி, இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி, இது வந்து மிடில் ஃப்ரீக்வன்சி, இப்படி 3ஆக பிரிச்சிருப்பாங்க. லோ ஃப்ரீக்வன்சிங்கிறது தெரியும் பாஸ், ஹை ஃப்ரீக்வன்சிங்கிறது அந்த ட்ரிபிள் ஷார்ப்பு, மிடில்ங்கிறது வாய்ஸ். ஓகேவா? இது பொதுவாக இருக்கும். பொதுவாக இப்போது அப்போ ரேடியோன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ ரேடியோவில் பெருசாக ஒன்றும் இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் பெருசாக தெரியல. இந்த நியூஸ் கேட்டால் போதும், யாரோ ஒருத்தர் சொன்னால் போதும் அப்படிங்கிறதா இருக்கும். ஆனால் காலப்போக்கில் என்னாச்சு, இந்த சினி ஃபீல்டு உள்ளே வந்தோடனே சினி பாட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாட்டில் என்ன வருது அப்படின்னா அது அதே சிஸ்டம் தான், இது மோனோ தான். இதில் இந்த வர்ற பாட்டில் பொதுவாக வாய்ஸ் தான் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. பாடகருடைய வாய்ஸ், அந்த தொனி, அந்த குரல், அந்த வளத்தை தான் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. இந்த பாடகர் பாடுனா நல்லா இருக்கும்னு. அப்புறம்தான் பக்கவாத்தியங்கள்லாம் வந்துச்சு. அந்த பாட்டுக்கு சுற்றி சேர்த்தணும் அப்படின்னா இதெல்லாம் அல்லெல்லாம் வந்துச்சு. அப்போ இந்த ஹை ஃப்ரீக்வன்சி வேலை செய்யும், அப்புறம் எல்எஃப் இதெல்லாம் வேலை செய்யும். இது இந்த மாதிரியே போயிட்டுருக்கிறப்ப என்னாச்சு, மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு கேட்டால், இந்த பாட்டில் இவர் பாடகருடைய வாய்ஸ் கொஞ்சம் குறைவாக இருந்து இந்த பக்கவாத்தியங்கள், அதாவது ட்ரம்ஸ், ட்ரிபிள் எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக வந்தால் நல்லாயிருக்கும். வயலின், வீணே வரணும். இந்த இடத்துல கடம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, ட்ரம்ஸ், இதெல்லாம் வந்து தூக்கலாக வரணும் அப்படின்னு ஒருத்தருக்கு விருப்பம். அதாவது பாட்டில் ஒருத்தருக்கு இது லைக் பண்ணுறாங்க, எல்எஃப்பை, ஒருத்தர் ஹெச்எஃப் லைக் பண்ணுறாங்க, ஒருத்தர் மிடில் ஃப்ரீக்வன்சியை லைக் பண்ணுறாங்க. இப்படி எல்லாருமே வித்தியாசமாக இருக்குது. இது எப்படி கொண்டுட்டு வரலாம், ஏதாவது ஒன்று கொண்டு வரணும் இல்லையா? அப்போ ரேடியோவிலே 50 இயர்ஸ் பிஃபோர் என்ன கண்ட்ரோல் இருந்தது தெரியுமா? பொதுவாக ஒரு ரேடியோ எடுத்துட்டிங்கன்னா இப்படி 2 கண்ட்ரோல் இருக்கும். இது வந்து டியூனிங் சிஸ்டம் இங்கே இருக்கும், இங்கே ஒரு கண்ட்ரோல், இங்கே ஒரு கண்ட்ரோல், இப்படி தான் ரேடியோ இருக்கும். வேறு மாடலே கிடையாது. ஓகேவா? ஒன்று இது வால்யூம், இது வந்து டியூனிங், அவ்வளோதான். 2 கண்ட்ரோல் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அப்புறம் தான் மெல்ல காலப்போக்கில் ஒரு சைடில் ஒரு கண்ட்ரோல் வந்துச்சு. இந்த கண்ட்ரோலுக்கு பேர் டோன் கண்ட்ரோல். டோன் கண்ட்ரோல் வந்துச்சு. இந்த டோன் கண்ட்ரோல் எதுக்கு வந்துச்சு அப்போ ரேடியோவில் அப்படின்னா, ரேடியோவில் சரசரப்பாக வரும் இல்லையா, இஸ்ன்னு ஒரு நாய்ஸ், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த இது கொடுத்தாங்க. சரி, இப்போ பார்க்கலாம். இப்போது ஒரு ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு வந்து இந்த மாதிரி இருக்குது, 3ஆக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 3ஆக இருக்குது. இது வந்து எல்எஃப்னு சொல்லியாச்சு, இது ஹெச்எஃப், இது வந்து மிடில்னால் வாய்ஸ், ஸ்பீச், மிடில் இருக்குது. இப்போது என்ன பண்ணாங்க, இப்போ ஒரு சிக்னல் வருது இல்லையா, இதில் ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்து எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்த்தாங்க. அதே லைனில் ஒரு ரெசன்ஸ் கொடுத்து அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்தாங்க. அதே லைனில் ஒரு ரெசன்ஸு பேரலெல்லாம் ஒரு கெப்பாசிட்டி கொடுத்து பார்த்தாங்க. ஏதாவது சேஞ்சஸ் கிடைக்குமா, வித்தியாசம் கிடைக்குமான்னு பார்த்தாங்க. நினச்ச மாதிரியே கிடச்சிருச்சு. என்ன கிடச்சிருச்சு, இந்த மாதிரி அவுட்புட் வரும்போது இங்கே வந்து 20 to 20K ஃப்ரீக்வன்சி, இது வரைக்கும் அப்படி தான் கேட்டுட்டு இருந்தோம். இதில் கொஞ்சம் வர்ற ஃப்ரீக்வன்சியில் சேஞ்ச் பண்ண முடியும். இப்படி பண்ணும்பொழுது என்னாச்சுன்னா, இதில் ஒரு ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒரு குரூப் அல்லது ஒரு பேண்ட் ஆஃப் த சிக்னல் வந்து வரல. அப்போ வரல அப்படின்னா ரிமைனிங் தான் ஆம்பிளிஃபையருக்கு போகும். இப்படி இந்த ரெசன்ஸை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை ட்ராப் பண்ணுது. அப்போ ரிமைனிங் தான் என்னவும் ஆம்பிளிஃபையருக்கு போகும். அது கொஞ்சம் கேட்க நல்லா இருக்குது. இப்போ ரெசன்ஸும் ஒரு கெப்பாசிட்டரும் பேரலாக பண்ணோம் இல்லையா, இது ஒரு ரிசல்ட், வித்தியாசமான ரிசல்ட் கொடுக்குது. சரி, இது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி இப்படியே வந்தாலும் அதை ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்து கிரவுண்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் அதேமாதிரி வர்ற சிக்னல்லேருந்து ஒரு ரெசன்ஸ் போட்டு ஒரு கிரவுண்ட் பண்ணிவிட்டு அவுட்புட் இதேமாதிரி வரக்கூடிய அவுட்புட்டில் ஒரு ரெசிஸ்டர், ஓகே, பேரலாக ஒரு கெப்பாசிட்டர், இப்படியெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா, இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் கிடச்சிது. தட் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி தூக்கலாவோ குறைக்கவோ முடியும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஓகே, அப்போ இது என்ன பண்ணாங்க, இதிலே ஒரு சுவிட்சு கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணி இப்போ இந்த சிக்னல் வருதுன்னு வச்சுங்களேன், இதில் எல்லாத்துலேயுமே 20 to 20K தான். அப்படின்னு என்ன அர்த்தம், லோ ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி, மிடில் ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஒட்டுக்காக தான் கேட்டுட்டு இருந்தோம். ஓகே, அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. இதுக்கு பேர் நெட்வொர்க். நான் உதாரணத்துக்காக ஒரு கெப்பாசிட்டர் காமிச்சிருக்கேன். ஒன்றுக்கு மேலே கெப்பாசிட்டன்ஸ், சீரியஸ், வேரியபிள் அப்படி யூஸ் பண்ணலாம்.
இங்கே ரெசன்ஸ் ஒன்று காமிச்சிருக்கேன். இதில் சீரீஸில் ஒரு 2 ரெசன்ஸ், நடுவில் ஒன்று வந்து வேரியபிள். இப்போ இங்கே காமிச்சிருக்கேன் இல்லையா, இது பிக்சட், இதற்குள்ளே வேரியபிள் ரெசன்ஸ். இப்படியெல்லாம் கொண்டு வரலாம். கொண்டு வரும்போதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவம் இந்த இடத்துல ஆடியோ ஃப்ரீக்வன்சியில் கிடச்சிது. அப்போ என்ன தெரியுது, அப்போது இதில் வரக்கூடிய சிக்னல் இருக்கு இல்லையா, இந்த சிக்னலை நம்ம என்ன சொல்கிறோம், இந்த சிக்னல் 3ஆக பிரிக்கலான்னு சொன்னோம் இல்லையா. இந்த எல்எஃப், இது ஹெச்எஃப், இது வந்து வாய்ஸ், அதாவது மிடில் ஃப்ரீக்வன்சி, மிடில் 3 இருக்கு இல்லையா. இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், இதை வந்து பாஸ், இது ட்ரிபிள். இது யாரும் முக்கியத்துவம் கொடுக்கல இந்த வாய்ஸுக்கு அவ்வளோவா. ஓகேவா, அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா நல்ல பேஸ் நல்லா வரணும், ட்ரிபிள் நல்லா வரணும், வாய்ஸை பற்றி கவலை இல்லை. அப்புறம் வந்தது தான் மிட் கண்ட்ரோல்னு ஒன்று வந்துச்சு. மிட் கண்ட்ரோலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால தான் அது வந்து பேஸ் ட்ரிபிள் அப்படின்னு முடிச்சிட்டாங்க சிம்பிளாக. மிட்டுங்கிறது சொன்னதான், இல்லைன்னா வேண்டியதில்லை. இது யாரும் அவ்வளோவா இல்லை. இது எப்படி இருந்தாலும் மிடில் வந்துடும். இதில் எதுவும் மாறுதல் பண்ண முடியாது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா இதில் ட்ரிபிள் பேஸெல்லாம் எதாவது வருமா? வராது. ஆனால் ஒரு பாட்டு சினி சாங்கில் எல்லாமே வரும். பாடகர் பாடகி பாடுற பாட்டு இல்லாமல், வாய்ஸ் இல்லாமல் என்னென்ன வரும், அந்த பக்கவாத்தியங்கள் மியூசிக்கல் சிஸ்டமெல்லாம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல ஒரு 5 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் மேக்ஸிமம், அவ்வளோதான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஓகேவா, ஸோ இப்படி தான் டெவலப் ஆயிடுச்சு, பேஸ் ட்ரிபிள் வந்துருச்சு. அப்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ராப்பரான ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணணும் அப்படின்னு வந்தது தான் ஒரு சர்க்யூட். அதுக்கு பேர் வந்து இந்த மாதிரி சர்க்யூட் பாருங்கள். இது வந்து இது ஒரு டோன் கண்ட்ரோல். இது ஒரு டோன் கண்ட்ரோல். என்ன டோன் கண்ட்ரோல், வர்ற பாட்டில் பாஸ் ப்ளஸ் ட்ரிபிள். பாஸுங்கிறதா 4 அடிவில் என்ன மாறிடுச்சு, பேஸாக மாறிடுச்சு. எல்லாருமே மார்க்கெட்டில் பேஸ் வருமானு தான் கேட்குறாங்க. சரி, அப்படியே வச்சுக்குவோம். பாருங்கள், ஒரே ஒரு இன்புட். இந்த இன்புட் வந்து மானோ. நாம் ஏதாவது ஒரு ப்ளூடூத் மாடல் இருந்தோ அல்லது லெஃப்ட் ரைட் சேனல் கொடுத்தாலும் ஒரு சேனல் இன்புட் கொடுத்தா போதும். ஒரு சேனல் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போது ஸ்டீரியோ பட்டே போகல. ஓகேவா, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர், அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். எல்லா வகுப்புமே இம்பார்ட்டன்ட் தான். எல்லா சப்ஜெக்ட்டுமே தெரியணும். ஒரு சர்வீஸ் சென்டர்னு வச்சிங்கன்னா இது எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணணும். எனக்கு ஆடியோ தான் பார்ப்பேன், டிவி பார்க்க மாட்டேன், டிவி தான் பார்ப்பேன், இது பார்க்க மாட்டேன், அது பார்க்க மாட்டேன்லாம் சொல்ல முடியாது இனிமேல். ஏன்னா டெக்னாலஜி அதிவேகத்தில் வளர்ந்துக்கிட்டு வருது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த ஸ்பீடெல்லாம் இல்லை, அசர வேகத்தில் வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஈடு கொடுக்கணும். எல்இடி டிவி வாங்குறவங்க அத்தனை பேருக்குமே நல்ல ஒரு டெக்னீஷியன் வேணும் தான் இருப்பாங்க. எல்இடி டிவி மட்டுமா சேல் ஆகுது, கூடவே ஆடியோ சிஸ்டம். ஆடியோ சிஸ்டம் வாங்காதவங்க எல்லாமே ஒரு ஆடியோ சிஸ்டம் வாங்கிடுவாங்க கம்ப்ளீட்டாக. ஆடியோ சிஸ்டம் உங்களுக்கே தெரியும், நிறைய இப்போ வந்துருக்கு டவர் மாடலில். ஓகேவா, அது 5.1 இருக்கலாம், 5.2, 7.1, 7.2, நான் முதல்ல சொன்ன மாதிரி 9.1, 9.2, இந்த மாதிரிலாம் நிறையா வந்துருச்சு. இது எல்லாமே சர்வீஸ்க்கு வரும். டிவியில் கம்ப்ளைண்ட் வரலைன்னா கூட ஆடியோ சிஸ்டத்தில் கம்ப்ளைண்ட் வரும். நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும். அப்கிரேட் பண்ணிக்கணுன்னா ஒரு ப்ராப்பரான இன்ஸ்டியூஷனில் ட்ரைனிங் எடுக்கணும். நாம் வீடியோ பார்க்குறோம், புரிஞ்சிருது, இருந்தாலும் நிறைய சந்தேகங்கள்லாம் வரும். அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சேனல் தேவை. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு படிப்பு முக்கியம் இல்லை, படிப்பு இருந்தால் நல்லது. கண்டிப்பாக முயற்சி இருக்கணும், பயிற்சி எங்கிட்ட இருக்கும். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக வேணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை. யார் வேணால் சாதிக்கலாம். படிப்பு ஒரு பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா, இந்த ஃபீல்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அதான் சொல்லுவாங்க. ஓகே, சரி, இப்போது ஒரு சேனல் இப்போ பார்த்துட்ருக்கோம். என்ன பார்த்துட்ருக்கோன்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டுக்கு பேர் பாசிவ் கண்ட்ரோல். பாசிவ்னா என்ன, அப்போ ஆப்போசிட் வந்து ஆக்டிவ் கண்ட்ரோல். ஆக்டிவ் டோன் கண்ட்ரோல். இது பாசிவ் டோன் கண்ட்ரோல். பாசிவ் டோன் கண்ட்ரோல் அப்படின்னா இதுக்கு எந்த விதமான சப்ளையும் கொடுக்க வேண்டியதில்லை. இதில் டிரான்சிஸ்டரோ ஐசியோ எதுவுமே இல்லை. சிம்பிளாக 2 கெப்பாசிட்டர், 2 ரெசன்ஸு, 2 கண்ட்ரோல். இது வந்து பிக்சர் ரெசன்ஸ், வேரியபிள் ரெசன்ஸ், அவ்வளோதான். இது ரெண்டுமே வேரியபிள் ரெசன்ஸ், அவ்வளோதான். 2 பிக்சர் கெப்பாசிட்டர், ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இங்கே இன்புட் கொடுத்தா இங்கே அவுட்புட் வெளியே வந்துடும். ஆனால் அந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னா, இந்த 2 கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது தகுந்த மாதிரி மாறும்.
வரக்கூடிய ஆடியோவில் பாஸ் கூடுதலாக வேணும், பேஸ் கூடுதலாக வேணும்னா இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லை ட்ரிபிள் கூடுதலாக வேணும்னா இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ண போது இங்கே வெளியே வந்துடும். இதை ஒரு பவர் ஆம்பிளிஃபையரில் கொடுத்து நமக்கு விருப்பப்படி பாட்டு கேட்டுக்கலாம். இப்படி தான் டெவலப் ஆச்சு. அப்போது கண்டிப்பாக ஒரு மியூசிக் சிஸ்டம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன தேவை? நான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், பாஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. இன்றைக்கி ரிக்குவயர்மெண்ட்டு அப்படி இருக்குது. ஒவ்வொருத்தருடைய விருப்பமும் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா கஸ்டமர் வரும்போதே அப்படி தான் சொல்லுவாங்க, ஆம்பிளிஃபையர் எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேலை செலவானால் பரவாயில்லம்பாங்க எடுத்துனியே, ஓகேவா? பட் நமக்கு எதையாவது ஒரு போர்டை மாற்றி ரெடி பண்ணிடலான்னு நினைக்காதீங்க. சப்ஜெக்டை புரிஞ்சு செய்யுங்க, புரிகிறது நல்லது. ரெண்டாவது ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் அந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் உங்களுக்கு புரியணும். எல்லாமே இந்த கெப்பாசிட்டி என்ன பண்ணுது, இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரியணும். தெரிஞ்சால் தான் ஃப்யூச்சரில் டெவலப் பண்ண முடியும். அப்போது என்ன தேவை? ஒரு நல்ல பக்கா ட்ரைனிங் தேவை. யார் வேணாலும் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஆன்லைன்லேயே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் தொழிலை கற்றுக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் லஞ்ச் பிரேக் அட் த டைம் ஆஃப் 1 to 2 நூன் டைமில் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன கொடுத்துருக்கேன் டீட்டெயில்ஸு, ஒரு ஆக்டிவ் அதாவது பேசிவ் கண்ட்ரோல் இருக்குது, ஆக்டிவ் டோன் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பேசிவ், சப்ளை இல்லாமல், டிரான்சிஸ்டர் ஐசி எதுவும் இல்லாமல் டோன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது ஒரு சிங்கிள் சேனல், ஒரு மானோவுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்டீரியோ அப்படின்னா 2 சேனல், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.